கண்மணி ஆறுமுகத்தை காதலிக்கிற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட மனசை ஆறுமுகம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்காவது ஏதாவது பேசி அவரோட மனசை மாற்றுவோம். அவர் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு முடிவெடுத்த கண்மணியோ இங்கே ஆறுமுகத்தை பார்த்து பேச போகிறாங்க. அந்த நேரம் எல்லாருமே தூங்கி இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப அமைதியாகவே ஆறுமுகம் பக்கத்தில் வந்து ஆறுமுகம் ஆறுமுகம் அப்படின்னு குரல் கொடுக்க, யார் அது இந்த நேரத்தில் எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எழுந்து பார்க்க கண்மணி அங்கே வந்து நிற்கிறத பார்த்ததும், ஐயோ நீங்களா, எதுக்காக மறுபடியும் இங்கே இந்நேரத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? பேசாம நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்ல, இல்லை ஆறுமுகம், நான் அன்னைக்கு வந்து உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் நீ என்னை வேண்டான்னு தான் சொன்ன. ஆனால் என் மனசு உன்னையே தான் தேடி தேடி வருது. நீ என்னதான் என்னை வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு உன் கூட மட்டும்தான் வாழணும், நீ மட்டும்தான் எனக்கு புருஷனாக கிடைக்கணும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை நீ வேண்டான்னு எதுக்காக சொல்ற? என்ன நான் ஊனமா இருக்கேன்னு என்ன வேண்டான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி பேசிக்கிட்டு இருக்க, ஐயோயோ என்னம்மா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நான் சத்தியமா சொல்றேன், உங்களோட ஊனத்தை பத்தியெல்லாம் நினைச்சு நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. நான் வசதியில குறைவு, உங்களுக்கு கீழமா எந்த ஏணி வச்சாலும் உங்களோட தராதரத்துக்கு நான் ஏத்தவனே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த வீட்டு வேலைக்காரனாகவே இருந்துட்டு போகிறேனே, என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும்ல. உங்களை மட்டும் யோசிச்சா அது எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் கண்மணியோ, இல்லை ஆறுமுகம், நீ வேலைக்காரனாகவே இருந்தாலும் எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது உன் கூட தான். அப்படி இல்லையா நான் உசுரை விட்டுடுவேன் அப்படின்னு இங்கே கண்மணியோ விடாப்படியாவே ஆறுமுகத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஏதோ ஒரு வேலையா தமிழ்ச்செல்வி வெளியே வர ஜன்னல் வழியா இவங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் பார்த்துடுறாங்க. அப்போ ஆறுமுகத்தை கண்மணி லவ் பண்றா. ஆனா ஆறுமுகம் ஏத்துக்கல. நாளைக்கே இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி ஒரு திட்டம் போடுறாங்க. மறுநாள் கண்மணியை பார்த்த தமிழ்ச்செல்வி, கண்மணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த விஷயம் இங்க வேண்டாம், நாம கோவிலுக்கு போகலாமா? வா, ஆறுமுகம் கூட கார்ல போலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, சரிங்க அண்ணி நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆறுமுகம் கண்மணி தமிழ்ச்செல்வின்னு மூணு பேருமே கோவிலுக்கு போறாங்க. கண்மணி, நீ நேத்து நைட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நான் கேட்டுட்டேன். உண்மையை சொல்லு, நீ ஆறுமுகத்தை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அண்ணி, எனக்கு ஆறுமுகத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரு எந்த குறையும் இல்லாம பார்க்குற ஒரே கண்ணு அந்த கண்ணு தான், அது ஆறுமுகத்தோட கண்ணு. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனால் என்னை அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அண்ணி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது ஆறுமுகம் கூட தான் அப்படின்னு கண்மணி தன்னோட மனசுக்குள்ளே இருந்த எல்லாத்தையுமே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வி ஆறுமுகத்தை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆறுமுகம், நீங்கள் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஐயோ தமிழ்ச்செல்வி, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும். ஐயோ ஆறுமுகம், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்மணி சந்தோஷமா இருப்பேன்னு அவளே வாயால் சொல்லும்போது நீங்கள் அவளை ஏற்றுக்கலாமே. ஏன் அவளோட குறை உங்களை தடுக்குதா? ஐயோ இல்லை தமிழ்ச்செல்வி, உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு கண்மணியை ரொம்ப பிடிக்கும். ஓனமாகவே இருந்தாலும் கண்மணியோட மனசு அவ்வளோ பெரிய நல்ல மனசு, குழந்த மாதிரி. அதனால எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் வீட்டில் தெரிஞ்சதுன்னா பெரிய சண்டை வரும். வேண்டாம், எனக்கு இருக்க ஒரே வேலைக்கும் நீங்கள் ஓலை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது நீங்கள் உங்களோட வேலையை நினச்சி தான் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்மணிக்கு எத்தனையோ வரன் வந்தது, ஆனால் எதுவுமே அமையல. அவ ஆசைப்படுற ஒரே ஒருத்தர் நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. இந்த விஷயத்தை பற்றி நான் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே கண்மணி இருந்துக்கிட்டு, ஐயோ வேண்டாம் அண்ணி, அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை சண்டை போடுவார். என்ன கண்மணி, ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போது வீட்டில் சொன்னாதானே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். என்ன ஆறுமுகம், உங்களுக்கு கண்மணியை பிடிச்சிருக்குல்ல? உங்களோட வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.
அப்படின்னு தமிழ்ச்செல்வி வாக்கு கொடுக்க உடனே கண்மணி இருந்துகிட்டு ஆறுமுகம் அதான் அண்ணியே சொல்றாங்களே நம்ம ரெண்டு பேரையும் வீட்டில் பேசி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இப்போவாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லுங்களேன் அப்படின்னு கண்மணி கேட்க தமிழ்ச்செல்வியே சொல்லும்போது கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பாடா இது போதும், ரெண்டு பேரும் என் கூட இப்பவே வீட்டுக்கு வாங்க. என்ன நீ சொல்றீங்க? இப்பவே வா. பின்ன இத தள்ளியா போட முடியும்? இப்பவே வீட்டுக்கு போய் ராஜாங்க மாமா கிட்ட நான் பேசுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு நேரா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி இங்க கண்மணியும் ஆறுமுகத்தையும் பார்த்ததும் உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு அடியே தமிழ் என்ன கோவிலுக்கு போயிட்டு வரியா கண்மணி அழைச்சிக்கிட்டு? பாவம் கண்மணி இத்தனை நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா. இந்த வீட்டில் இருக்கவ எவளுக்காவது கண்மணியை கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவோன்னு எந்த அறிவும் கிடையாது. இந்த வீட்டு மருமகளா நீ தானே ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அன்பை வச்சு அவங்கள அக்கறையா பாத்துக்கிற. என்ன கண்மணி உன் மதனி கூட கோவிலுக்கு போயிட்டு வர போல அப்படின்னு அப்பத்தா கேட்க, ஆமா அப்பத்தா. அம்மாச்சி எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஆரம்பிக்க உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு ஆமா பெரிய நீதிபதி இந்த அம்மா ஏதாவது வந்து அப்பப்ப பேசணும்னு சொல்லிட்டு ஆமா என்ன விஷயம்? உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கோம். நான் ராஜாங்க மாமா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அப்பத்தா இருந்துகிட்டு என்ன தமிழ் சொல்ற? ராஜாங்க கிட்ட பேசணுமா? ஏயா ராஜாங்கோ உன்கிட்ட தான் ஏதோ இந்த புள்ள பேசணும்னு சொல்லுது, என்னன்னு கேளியா? ஆமா என்ன விஷயம்? மாமா நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க கோவப்பட வேண்டாம். கோவப்பட விஷயமா இருந்தா என்கிட்ட பேச தேவையில்லை. இல்லை மாமா இது மூடி மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இப்போவே எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிற விஷயம். அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அடியே பைத்தியக்காரி, எதுக்காக வளவளா குழன்னு இழுத்துக்கிட்டு போற? சீக்கிரமா நீ ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லு, அவன் நீ பேசுறத காதுல வாங்குவான் அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்பத்தா, ஆறுமுகத்தை கண்மணி காதலிக்கிறா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்க ராஜாங்கத்துக்கோ ரொம்ப கோபம் வந்து தமிழ்ச்செல்வி என்ன பேசுறேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ராஜாங்கோ ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு மாமா நான் பேசுறத கொஞ்சம் கோவப்படாம காது கொடுத்து கேளுங்க. ஏய்யா ராஜாங்கோ அதான் ஏதோ பேசணும்னு சொல்றால, கொஞ்ச நேரம் இரு. கண்மணி ஆறுமுகத்தை காதலிக்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்களோட வாழ்க்கையை அவங்க தொடங்குவாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே சாவித்திரி இருந்துகிட்டு ஏய் தமிழ்ச்செல்வி என்ன பேசிக்கிட்டு இருக்க? கண்மணி எப்பேற்பட்ட பொண்ணு? அவளுக்கு போய் கேவலம் ஒரு கார் டிரைவர், அதுவும் இந்த வீட்டு வேலைக்காரனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற? என்ன நீயும் ஒரு வேலைக்காரின்றத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வேலைக்காரனுக்கு நீ பரிதாபப்பட்டுக்கிட்டு வந்து பேசுறியா? கண்மணி என்ன தமிழ்ச்செல்வி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சாவித்திரி ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே கூறு கட்டவளே என்னடி பேசிக்கிட்டு இருக்க? கண்மணியை ஆறுமுகத்தை லவ் பண்றாளா? ஏய் கண்மணி தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மையா? வாயை திறந்து சொல்லு, எதுக்காக இப்படி அமைதியா இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தா கேட்க உடனே சாவித்திரி இருந்துகிட்டு எதுக்காக இப்போ கண்மணியை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதோ இருக்கானே இந்த வேலைக்காரன், இவன் தான் கண்மணியோட மனசை ஏதேதோ பேசி மாத்திருக்கான் அப்படின்னு சாவித்திரியோ ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு ஆறுமுகத்தை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஆறுமுகத்தை நான் தான் காதலிக்கிறேன். அவர் மேல எனக்கு ஆசை இருக்கு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கண்மணி சொல்லவே உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு கண்மணி உன்னோட முடிவு இதுதானா? உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா நீ ஆறுமுகத்தை காதலிப்ப? ஆறுமுகம் யாருன்னு தெரியும்ல, இந்த வீட்டு வேலைக்காரன். அவனை போய் காதலிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கோ ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஆறுமுகம் இருந்துக்கிட்டு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, கண்மணி மேல எந்த தப்பும் கிடையாது. டேய் நீ வாய மூடு, எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க? கண்மணி அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, பேசாம அமைதியா இரு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு இங்க பாருங்க மாமா, நீங்க கண்மணியையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து தான் வைக்கணும். ஏன்னா கண்மணிக்கு எத்தனையோ வரன் வந்து கடைசியில இப்போ வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. இந்த சமுதாயத்துல கண்மணி எவ்வளவோ அவமானப்பட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஆறுமுகத்தை கண்மணி காதலிக்கிறா. ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி கண்மணிக்காகவும் ஆறுமுகத்துக்காகவும் மறுபடியும் போராடிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் சேதுவோ வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த சேது கிட்ட இங்க சாவித்திரி இருந்துகிட்டு வாப்பா சேது, உன் அருமை பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. இதோ இருக்காளே கண்மணி, இவளுக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றா.
நீ தான் எங்கேயோ வேலைக்காரியை போய் பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சு தராதரம் தெரியாம கடைசியில் அவங்க அப்பங்காரன் லஞ்சத்தை வாங்கி என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா. இப்போ இந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்க பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி இங்க தமிழ்ச்செல்வியை திட்டிக்கிட்டு இருக்க. உடனே அங்க கண்மணி இருந்துகிட்டு, அண்ணா சாவித்ரி அத்தை சொல்ற மாதிரி அண்ணி மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் ஆறுமுகத்துக்கிட்ட என்னை காதலிக்க சொல்லி அவரை வற்புறுத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் அண்ணி பார்த்துட்டாங்க. மற்றபடி இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டில் கண்டிப்பாக சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்கும் எங்களோட காதலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பேச. கண்மணி, நீ பேசாமல் அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏய் தமிழ்ச்செல்வி, ஒரு பொண்ணு குடும்பத்தில் வேலைக்காரனை காதலிச்சா நீ தான் அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த வேலைக்கார நாய் ஆறுமுகத்தை காதலிக்கிறான்னு சொல்லி நீயும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இங்கே வந்து சம்மதம் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரியெல்லாம் என் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டில் நீ யாரோ நாங்கள் யாரோன்னு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் உனக்கு என்ன அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து சேது கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, டேய் சேது, என்னடா பேசுற? தமிழ்ச்செல்வி மேல இந்த விஷயத்துல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா அவளை பாராட்ட தான் செய்யணும். மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த தமிழ்ச்செல்வி ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இங்க வந்து சம்மந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ இப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அடியே மூளை கெட்டவளே, நீ அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி என்ன கொலை குத்தமா தமிழ்ச்செல்வி செஞ்சுட்டா? அவ நல்லதுதான் பண்றா. ஏன் ராஜாங்கோ, நீயே சொல்லு. கண்மணிக்கு எத்தனையோ வரன்கள் நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்கு. ஆனா தமிழ்ச்செல்வியோட ஊனத்தையும் பார்த்து குறைபாடா இருக்கிறதுனால யாருமே கல்யாணம் பண்ணிக்காம இப்போ வரைக்கும் தடைப்பட்டு போகுது. ஆனா ஆறுமுகத்தை அவளே காதலிக்கிறேன்னு சொல்றா. ஆறுமுகம் நல்ல பையன் தானே அப்படின்னு அப்பத்தா சொல்ல. உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, அம்மா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. அவனுக்கு என்ன இருக்கு? அவன் இந்த வீட்டு வேலைக்காரன், கார் ஓட்டுறவன். அவனுக்கு போய் கண்மணியை கொடுத்தா இந்த குடும்பத்தை பத்தி ஊர் உலகம் என்ன பேசும் சொல்லுமா? இத பத்தி எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது தப்புமா அப்படின்னு ராஜாங்க சொல்ல. ஏய்யா, ஊர் உலகத்துக்காகவா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம வீட்டு பொண்ணு இன்னமும் கண்ணி கழியாம நம்ம வீட்டுல உக்காந்துகிட்டு இருக்காயா? அவளோட வாழ்க்கைய பத்தி நீ கொஞ்சமாவது யோசி. நீ சொல்ற மாதிரி ஆறுமுகத்துக்கு இப்ப வேணா எந்த சொத்தும் சுகமும் இல்லாம இருக்கலாம். ஆனா கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ஏதாவது அவனுக்கு சொத்தோ சுகமோ எழுதி கொடு. அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கண்மணியை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுப்பான் அப்படின்னு அப்பத்தா கேட்க. கண்மணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லபடியாக பார்த்துப்பல அப்படின்னு அப்பத்தா கேட்க. உடனே ஆறுமுகம் இருந்துக்கிட்டு, ஐயோ அம்மா, நீங்கள் இந்த அளவுக்கு கேட்கும்போதே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமா, கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு உங்கள் சைட்ல இருந்து எந்த ஒரு சொத்தும் வேணாம், சுகமும் வேண்டாம். நான் கண்மணியை நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துப்பேன். பாரியா, நீயே பாரு ராஜாங்கம், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கண்மணிக்கு கிடைக்கிறதுக்கு நாம் அதை கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு தேவை பணமோ வசதியோ கிடையாது. ஒரு அன்பான கணவன் கிடைச்சா போதும். அது 2 பேருக்கும் ஒத்து போச்சியா? நான் இந்த வீட்டு பெரிய மனுஷி. இந்த விஷயத்துல நான் சொல்றத கொஞ்சமாவது கேளியா அப்படின்னு அப்பத்தா கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் எடுத்து பேச. ராஜாங்கம், சரிம்மா, நீ சொல்றங்கிறதுக்காக கண்மணியை ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, இல்லை இது சரியில்லை. என்னதான் நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படியே ஒவ்வொரு வேலைக்காரியும் இந்த வீட்டு மருமகனாவும் மருமகளாவும் ஆக்கிறதுக்கு இது என்ன கல்யாண சத்திரமா? அடியே கூறு கட்டவளே, உன் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா சந்தோஷமா வாழுவாங்க. இந்த விஷயத்துல நான் தமிழ்ச்செல்விக்கு தான் நன்றி சொல்றேன். தமிழ், இந்த குடும்பத்தோட மானத்தையே நீ காப்பாத்திட்ட. அம்மாச்சி, இதுல என்ன இருக்கு? 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கும் போது கண்டிப்பா அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பாங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் நான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல. ஆறுமுகமும் கண்மணியும் இங்க தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.